கடவுள் நம்மளுக்கு கொடுத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். எந்த நேரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாளை. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கி எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துக்குவோம், மேலே இருக்கிறோம் பார்த்துவோம் சொல்கிறார் ஒருத்தர். அவரோட வீடியோ பார்த்தேன். இந்த அம்பானி கல்யாணத்துக்கு போனார். அம்பானி கல்யாணத்துக்கு போகும்போது அவர் பொண்ணு, அவர் மனைவி பக்கத்தில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு ஒரு அம்மா, என்னை பெற்ற தாய். எட்டு நில்லு அறிவு கட்டவிட 1000 கோடி வச்சுக்கலாம், 10,000 கோடி வச்சுக்கலாம். உனக்குன்னு டேட்டு ஒரு நாளைக்கு 1 கோடி 2 கோடி கூட சம்பாதிக்கலாம். கடவுள் தான் அந்த அம்மாவை வீட்டுக்குள்ள வேலைக்கு வச்சுக்கிறார். நீ படுக்கிறதுக்குலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த அம்மா படுத்திருப்பாங்க. அதே போயஸ் கார்டன் உன் பேரில் இருக்கிற வீடு, நீ வாங்கி வச்சுக்கிற வீட்டில் அந்த அம்மா உனக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்தை தான் படுத்து நிற்பாங்க. டெய்லி தினந்தோறும் உன்னுடைய உடைய, உன்னுடைய ஆடைய, உன்னுடைய ஜட்டியை கூட அந்த அம்மா எடுத்துன்னு வராங்க. அந்த அம்மா போய் தூரம் போகன்ற கடவுளை மேலே நீ சொல்லுவில்லை, கடவுள் யாருக்கு எப்பப்போ எது என்னென்ன நடக்கணும்னு சுவாமி வச்சுக்கிட்டார். புரியுதா? நீ சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ செத்துருவ. புரியுதா? நான் கடவுளை உணர்ந்து பேசுகிறேன், நீ கடவுளை உணரல. நீ உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் புள்ள, நீ நிம்மதியாக இருக்கிற இல்லையே? இவ்வளோ பணம் புகழ் எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதியாக இருக்கியா? இல்லை. நீ கஷ்டப்படுத்தினாங்கிறேன். ஏன்னா உன் பொண்ணுமா இல்லையே? எல்லாருக்கும் துன்பம் இருக்கும், எல்லாருக்கும் துயரம் இருக்கும். நம்ம இருக்க போகிறது கொஞ்சம் காலம். அந்த இருக்க போகும்போது சம்பாதிச்ச பணத்தை பிறகுக்காக செலவு பண்ணுறது தான் பெரிய விஷயம். சூப்பர் ஸ்டார் பட்டம் பெரிய விஷயம் தான். சூப்பர் மேனாக இருக்கணும். புரியுதா? சரி.